வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எந்த கோயிலில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்துக்கு மிக அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் இருக்கேன். அதாவது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட சிறப்புகள் என்ன, அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்ற பேர் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியம்னா என்ன? ஒரு டாக்டரால் க்யூர் பண்ண முடியாததை இந்த கோயிலுக்கு வந்தால் உங்களால் க்யூர் பண்ண முடியும், எப்பேற்பட்ட நோய் நொடிகளாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வைத்தியம் ப்ளஸ் ஈஸ்வரன், வைத்தீஸ்வரன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரொம்ப சிறப்பான ஒரு அப்ரிவியேஷன் இல்லைங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் ஹீலிங் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற வைத்தீஸ்வர சுவாமிக்கு ஒரு பேரும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மூலவர் வைத்தீஸ்வரனாக இருந்தாலும் இங்கே ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடி ஜோதிடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாடி ஜோதிடம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து வெறும் 235 கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அதாவது இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1070ங்களாங்க. குலத்தொங்க சோழன் 1 இவரால் 1070வது வருஷம் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட குலத்தொங்க சோழனால் மெயின்டைன் பண்ணப்பட்டது 1120வது வருஷம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் சுற்றி ஒரு குளம் ஒன்று இருக்கும். இந்த குளத்தில் நீங்கள் மூழ்கி எழுந்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் குளத்தில் நீங்கள் வெள்ளம், அதாவது நீங்கள் இந்த சாப்பாடில் செய்யக்கூடிய கரைக்கக்கூடிய வெள்ளத்தை இந்த குளத்தில் நீங்கள் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த குளத்தில் நீங்கள் வெள்ளத்தை கரைக்கும் போது அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நீங்கள் அரிசி மாவில் ஏற்றி வச்சா கூட உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சிறப்பான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்து உருண்டை அப்படின்ற மாதிரி ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இந்த உருண்டையை இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில வியாதிகள் க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோயிலோட விசேஷமே இந்த நாடி ஜோதிடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் நாடி ஜோதிடத்துக்கு பேர் போன இடம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நாடி ஜோதிடர்கள், சரியான நாடி ஜோதிடர்கள் இருக்கார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஒரு சில ஸ்கேமும் அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு ஒரு சரியான நாடி ஜோதிடர் வைத்தீஸ்வரன் கோயிலை சுற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போய் பாருங்கள். ஓரளவுக்கு அக்யூரேட்டாக உங்களோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். எதனால் ஓரளவு அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியடில், அதாவது நம்ம அகத்தியர் இருக்கார் பார்த்தீங்களா, அகத்தியர் அவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த நாடி ஜோதிடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓலைச்சுவடிகள்லாம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாதி காணா போயிடுச்சு, பாதி வாலண்டரியாக எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஒரு சில இது மட்டும் பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அவங்களோட ஊரில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த நாடி ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் அதை போய் ஆக்ஷனில், அதாவது ஏலத்தில் போய் எடுத்துகிட்டு அதை வச்சு ஓரளவுக்கு இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில ஓலைச்சுவடிகள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ப்ரெடிக்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் மறக்காமல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. நாடி ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒரு வாட்டி நாடி ஜோதிடத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.